இந்த சைக்ளிக் பெயின் அப்படிங்கிறது எதனாலலாம் உண்டாகும் அப்படின்னா, நமக்கு யூசுவலாக அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல சடனாக வந்து குறையும். அந்த மாதிரி குறையிறதுனால வந்து ஃபிசியலாஜிக்கலாகவே வந்து ஒரு பெயின் வந்து உருவாகும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் வந்து நடந்தால் கூட எனக்கு வலி இருக்குது, ஒரு மாடிப்படி இறங்கினா எனக்கு வலி இருக்குது, எனக்கு அந்த காலகட்டத்தில் மட்டும் நான் வேறு விதமான ட்ரெஸ் போடுற அளவுக்கு எனக்கு சேஞ்சஸ் வந்து இருக்குது, இது கூட வந்து முடி கொட்டுதல், அதே மாதிரி உடம்போட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிறது, கட்டிகள் உருவாகிறது, அதாவது ஃபைப்ராய்டு கட்டிகள் யூட்ரஸ்லேயோ இல்லை மார்பகங்கள்லேயோ கட்டிகள் உருவாகுதுன்னா அந்த டைம்லையும் அவங்களுக்கு அந்த பிஎம்எஸ் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ரெண்டாவது நிறைய காஃபி டீ வந்து குடிக்கிறாங்க, தேவையான அளவு தண்ணீர் வந்து குடிக்கல அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த மார்பகங்களில் வலி உண்டாகலாம். ஒரு வகையான மெடிசன்ஸ், அதாவது நம்ம ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டைப் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்னா அதனால கூட வந்து அவங்களுக்கு மார்பகங்களில் வலி உண்டாகலாம். ஒரு சில பெண்கள், நடுத்தர வயது பெண்களுக்கு அதிகமான அளவு பீரியட்ஸ் ஆனது அப்படின்னா மெரினா காயில் அப்படிங்கிறத இன்செர்ட் பண்ணுவாங்க. அந்த வகையான ஒரு இன்சர்ஷன் இருந்தது அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து பெயின் வரலாம். ஸோ இது இல்லாமல் அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப அதிகமான அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா கூட வந்து அவங்களுக்கு பெயின் வரலாம். ஸோ இந்த மாதிரி உண்டாகக்கூடிய மார்பக வலி Dr. Srivarma's Magic Care, his wellness.